வணக்கம். இப்போ நாங்கள் பழனியில் இருக்கிறோம். நம்மளோட 5ஆம் தமிழ் சங்கத்தை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு கூடியிருக்கிறோம். வாங்க பார்க்கலாம். வழக்கறிஞர் திரு தர்மபிரபு அவர்களின் பழனி வாழ் மக்களுக்கு அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தமிழர்களின் உண்மை வரலாற்றை மீட்டெடுத்த முனைவர் பாண்டியன் ஐயா அவர்களின் நல்லாசியுடன் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய செயலாளர் தம்பி அசோக்குமார் அவர்களுக்கு வாழ்க்கை தெரிவித்துக் கொண்டு, இந்த பழனி பகுதி மக்களுக்கு இவங்க என்ன சொல்ல வராங்க, சிவன், முருகன், ராவண, இந்திரன், ராமாயணம், மகாபாரதம், தற்கால நிகழ்கால அரசியல் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். அது அவங்க விளக்க தெரியாமல் இல்லை, அவ்வளவு செய்திகள் இதில் இருக்கு. அதை 1 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் சொல்லி விளங்க வைக்க முடியாது. இருந்தாலும் ஓரளவிற்கு விளங்கும்படியாக சொல்ல முயற்சிக்கிறேன். உங்களுக்கு எளிமையாக புரியும்படியாக கொஞ்சம் முயற்சி செய்து பார்க்குறேன். பழனி, இந்த பழனியினுடைய பெயர் பார்த்தீங்கன்னா ஒரு காரணம் ஒன்று. முருகன் ஞான புலத்திற்கு கோபித்து கொண்டு இங்கு வந்து ஔவையார் அந்த கோபத்தை சாந்தப்படுத்த நீயே ஞானப்பழம் பழம் நீ அப்படின்னு பேர் சொன்னதா ஒரு வரலாறு சொல்லுவாங்க. பொழினி அப்படின்னு இங்க பசுமை நிறைந்து இருந்தனால அது மருவி பழனின்னு வந்ததுனால உண்டு. சரி, சங்க இலக்கியத்துக்குள்ள போனீங்கன்னா முருகனை பாட்டுடை தலைவனாக கொண்ட, குழம்ப வேண்டாம், உங்களுக்கு எளிமையா சொல்லணும், ஹீரோன்னு வச்சுக்கோங்க, எளிமையா புரியும். முருகனை ஹீரோவாக கொண்டு பாடப்பட்ட பாடல் 10 பாட்டுகளில் ஒன்றான திருமுருகாற்றுப்படை மதுரை நக்கீரரால் இயற்றப்பட்டது. 41 ஓலைச்சுவடிகளாக சுவாமிநாத ஐயர், தமிழ் தாத்தா என்று சொல்லக்கூடிய சாமிநாத ஐயர், இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் இலக்கிய வரலாற்றை மீட்டெடுத்ததாக சொல்லப்படக்கூடியவங்க சுவாமிநாத ஐயர். 41 ஓலைச்சுவடிகளை திரட்டி அதை தொகுத்து திருமுருகாற்றுப்படை ஏற்றப்பட்டது. அந்த திருமுருகாற்றுப்படையில இந்த பழனி பெயர் கிடையாது. 6 படை வீடுகளில் 3வது படை வீடான பழனி பெயர் கிடையாது. அதில் சொல்லக்கூடிய பேரு ஆவினன்குடி. இப்படி பல பெயர்கள் பழனிக்கே உண்டு. எந்த பேருன்னு யாருக்குமே தெரியாது. இதான் உண்மையான பேரா, அது உண்மையான பேரா, ஒரு மாதிரி ஒரு டைலமொழியே இருக்கும். சரி, திருமுருகாற்றுப்படை சரியா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழலை கவிஞர் குல கதிரேசன் ஒருத்தர் இருக்கார். அவர் திருமுருகாற்றுப்படையை மறு உருவாக்கம் பண்ணியிருக்கிறார். அவர் அதனுடைய சிறப்புகள்லாம் சொல்லி வருவார். பெருந்தச்சன் தென்னன் மெய்யன் அப்படின்றவர் இந்த திருமுருகாற்றுப்படையை விமர்சித்து சொல்லியிருப்பார். அதுல ஒரு 8 இடங்கள்ல தமிழர்களுடைய மரபுக்கு மீறிய, மரபில் வராத சில தகவல்கள் புகுத்தப்பட்டிருக்கு, அது ஓலைச்சுவடியிலே திருத்தப்பட்டிருக்கு. இதெல்லாம் எதுக்கு நாங்க கேட்கணும்? அது என்னமோ இருந்துட்டு போகுது, திருமுருகனை படைச்சு என்ன செய்ய போறோம், பேர் என்னவோ இருந்துட்டு போகுது அப்படின்னு நினைப்பீங்க. பெயரிலேயே தமிழர்களுக்கு அவ்வளவு குழப்பம். சரி, சங்க இலக்கியங்கள் அதுலயும் பயங்கரமான குழப்பம். எது சரியானது இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. ஒரு மாதிரி ஒரு மாயையிலேயே நம்மளை கடத்திக்கிட்டே இருப்பாங்க. எது உண்மை, எது தப்பு, எது சரியானது, எது தவறானது, எதுவுமே தெரியாது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சொன்னாங்க 700 ஆண்டுகளா தமிழர்களுடைய ஆட்சி தமிழர்கள் கையில் இல்லைன்னு. அது என்ன 700 ஆண்டுகள்? திராவிட இயக்கங்களை சொல்றாங்களா, ஆரிய இயக்கங்களை சொல்றாங்களா? அப்படி இல்லைங்க. 1336 கடைசி பாண்டிய மன்னன் குலசேகர பாண்டியன், அவர்களுடைய பையன் வீரபாண்டியன், சுந்தரபாண்டியன், அவர்களுடைய ஆட்சி காலத்தோட இங்க விஜயநகர ஆட்சி வருது. அப்பேல இருந்து இங்கு தமிழர்களுடைய ஆட்சி தமிழர்கள் கையில இல்லை. அந்த காலகட்டத்தில் தான் அனைத்து வரலாறுகளும் மாற்றப்பட்டது, புனையப்பட்டது, இலக்கியங்கள் உட்பட எல்லாமே மாற்றப்பட்டது. ஆனா ஆரிய திராவிட இலக்கிய வரலாறுகள் தெளிவா இருக்கும், உண்மையா இருக்கும். அது இல்லை சொல்லவில்லை, தெளிவா இருக்கும். அது உண்மையா இருக்கோ பொய்யா இருக்கோ அதெல்லாம் ஆய்வுக்கு உட்பட்டது. ஆனா தெளிவா சொல்லியிருப்பாங்க. ஐயா யுனெஸ்கோல இருந்து பரிசு வாங்கினது, எங்களுக்காக போராடினது, வைக்கத்துக்காக போராடினது எல்லாமே தெளிவா சொல்லப்பட்டிருக்கும். ஆனா தமிழர்கள் வரலாறு எதுவுமே சரியானதா இருக்காது. அப்படியே கடந்துகிட்டே போயிட்டே இருக்குமா, ஏதோ சொல்றாங்க, ஏதோ இருக்கு, ஏதோ சங்க இலக்கியம் பண்றாங்க, அதெல்லாம் படிச்சு என்ன செய்ய போறோம்? நமக்கு வற்றாத ஜீவ நிதியான டாஸ்மாக் இருக்கு,
நம்ம ஆட்டு சாப்பிட போகிறோம், நம்ம ஆட்டுக்கு இருக்க போகிறோம், அதை கடந்து போய்கிட்டே இருக்க போகிறோம். அன்றாடம் நமக்கு 1008 பிரச்சனை உண்டு. பொருளாதார பிரச்சனை, குடும்ப சூழல், குடும்ப பிரச்சனை, இத்தனையும் கடந்து அதை போய் யாரும் பார்த்துக்கிட்டு இருப்பா? தமிழர் வரலாறு அது பாட்டு கிடக்கட்டுங்க. அதை தெரிஞ்சு என்ன செய்ய போகிறோம்? நமக்கு சோறு போட போதா? இப்படி நம்ம கடந்து போய்கிட்டே இருப்போம். ஏன் தெரிஞ்சுக்கிறணும், எதுக்கு தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா, இதை தெரியக்கூடாதுன்றதுக்காகத்தான் நம்மளையெல்லாம் இப்படியே வச்சிருக்கிறாங்க. இப்படி இருக்கிறனால நம்ம தெரிஞ்சுக்கிறாம இல்லை, நம்ம தெரிஞ்சுக்கிற கூடாது என்பதற்காகத்தான் நம்மளை இப்படியே வச்சிருக்காங்க. யாரு தாங்க அந்த வரலாறு சொல்றது? எல்லா சங்க இலக்கிய இயக்கத்துல இருந்து ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு, எல்லாம் ஒரு மறைமுகமா இருக்கு, என்னென்னமோ இருக்கு. அப்ப யார் சொல்றது உண்மையான வரலாறா? அதுக்கு தான் பாண்டியன் ஐயா இந்த வரலாறை மீட்டெடுத்தார். என்ன மீட்டெடுத்தாரு? அதைத்தான் தம்பிமார்கள் சொன்னாங்க. அது ஒரு மணி நேரத்தில் சொல்ல முடியாதுங்க. அது எக்கச்சக்கமான வரலாறு உண்டு. 20,000 ஆண்டு காலம் வரலாறு. சரி, இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம்? நீங்கள் சொல்கிறது சரியாக இருக்குமா? நீங்கள் சொல்கிறத நம்பி பயணிக்க முடியுமா? இத்தனை பேர் சொல்கிறது பொய்யின்றீங்க, நீங்கள் சொல்கிறது இப்படி உண்மையாக இருக்கும். அறிவியல் பூர்வமாக விளக்கியிருக்க, சொல்லாய்வின் மூலமாக விளக்கியிருக்க. சும்மா வந்தார், மலையை தூக்கி கொண்டு எங்கே வச்சார், அப்படி இல்லை. ஒரு அம்பை விட்டார், 10 அம்பா பிரிஞ்சு போச்சு, அப்படி இல்லை. அணிலை வச்சு பாலத்தை கட்டினார், அப்படி இல்லை. எல்லாம் சொல்லாய்வின் மூலமாக, ஆதாரபூர்வமாக, அறிவியல் பூர்வமாக சொல்லப்பட்டது. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும்னா பல நாட்கள் பிடிக்கும், பல வாரங்கள் பிடிக்கும். நம்மளுடைய 5ஆம் தமிழர் சங்கம், தமிழ் சிந்தனையாளர் சேனல்ல அதெல்லாம் இருக்கு. வரலாற்றில் இன்னொரு செய்தியும் சொல்றேன், உங்க பழனிக்கு சம்பந்தப்பட்டது. 2004 நவபாசனத்தால் செய்யப்பட்ட ஒரு மூலவர் சிலை இருக்கு. அப்ப நாடாளுமன்ற தேர்தல் வருது. அப்ப முதலமைச்சராக இருந்தாங்க, பேரை கூட சொல்றேனே, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். முருகன் செவ்வாய் கிரகத்துக்கு ஆளுமை கொண்டவர் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப செவ்வாய்க்கான பரிகாரங்கள் முருகனுக்கு செஞ்சா நல்லது அப்படின்னு அப்ப இருந்த முதலமைச்சர்கிட்ட ஆலோசனை கொடுக்கிறார். யாரு? உன்னி கிருஷ்ண பணிக்கர், நம்ம கேரள மாநிலத்தை சேர்ந்தவர். அவருடைய ஆலோசனைப்படி ஐம்பொன்னால் செய்யப்பட்ட ஒரு உற்சவ சிலை அதே கருவறைக்குள்ள அந்த நவபாசன சிலையை மறைத்து வைக்கப்படுது. 2004 நாடாளுமன்ற தேர்தலில் தோத்து போறாங்க. 2004 எதிர்ப்பு தெரிவிட்டியும் அந்த சிலை நீக்கப்படுது. 2006 சட்டமன்ற தேர்தல் வருது. 2006 சட்டமன்ற தேர்தலில் ஒரு குடமுழுக்கு வச்சா நல்லது அப்படின்னு அதே உன்னி கிருஷ்ண பணிக்கர் சொல்றார். அப்ப 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்பட வேண்டிய குடமுழுக்கு 6 ஆண்டுகளில் 2006 நடத்தப்படுது. எதுக்கு இந்த தகவல் அப்படின்னா, அரசியல் அதிகாரம் இருந்தால் ஆண்டவனையே ஆட்டி படைக்கிறாங்க. நம்ம எல்லாம் சாதாரண மக்கள். முருகனே தப்பிக்க முடியல, அவங்க இழுவைக்கு சிலையை வைக்கிறாங்க, தூக்குறாங்க, என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஐயா இப்போ உள்ள இந்த அறநிலையத்துறை அமைச்சர் சொன்னார், குடமுழுக்கு நடத்துகிறப்ப முருகனுக்கு தமிழ் தெரியாது, அதனால தான் சமஸ்கிருதத்தில் குடமுழுக்கு நடத்துகிறோம். கடுமையான எதிர்ப்பிற்கு பின்பு தமிழில் சொல்லப்பட்டதா நமக்கு வரலாறு. அப்ப இந்த வரலாறு தெரியாம நாம் எதையுமே மாற்ற முடியாது. அன்றாட வாழ்க்கையில நம்மளும் கடந்து போய்கிட்டே இருப்போம். எதுக்கு வரலாறு தெரியணும்? இப்ப என் தந்தையார் எப்படி வாழ்ந்தாருன்னு தெரிஞ்சா தானங்க நான் எதை இழந்தேன்னு தெரியும். எங்க தாத்தா எப்படி வாழ்ந்தாருன்னு தெரிஞ்சா தானே நான் எதை இழந்தேன்னு தெரியும். என்னுடைய வாழ்க்கையை மட்டுமே நான் கடந்து பார்த்துக்கிட்டே போய்கிட்டு இருந்தேன்னா, எங்க தாத்தா பெரிய ஆளா இருந்திருக்கலாம், சின்ன ஆளா இருந்திருக்கலாம், மிகப்பெரிய ஆளுமை கொண்டவராக இருந்திருக்கலாம். எனக்கு கிடைச்ச வேலை, என்னுடைய சூழல், என்னுடைய காலகட்டத்திலேயே நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்ப எனக்கு பின்னாடி அவங்க மிகப்பெரிய ஆளுமையா இருந்திருக்கலாம். அப்படி தமிழர்கள் 20,000 ஆண்டுகளாக உலகம் முழுதும் வாணிபம் செய்து அனைத்து விஞ்ஞான கண்டுபிடிப்புகளையும் கண்டுபிடித்து ஆளுமை பெற்று வாழ்ந்தவர்கள். அந்த வரலாறு நமக்கு தெரியாதனால தான் இன்னைக்கு நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், மற்ற மாநிலங்களை விட நம்ம நிறைவாக தான் இருக்கோம். அங்கே இதை காட்டிலையும் ரொம்ப குறைவான கல்வியறிவு, குறைவான பொருளாதாரம், குறைவான சூழல் தானே இருக்குது, நம்ம நல்லா தானே இருக்கோம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த மாநிலத்தோட ஒப்பிடக்கூடாது. அவங்களுக்கெல்லாம் 500 ஆண்டு கால வரலாறு கூட இல்லை.
நமக்கெல்லாம் 20,000 கால வரலாறு உண்டு. இப்போ உங்களுக்கு இன்னும் எளிமையாக ஒரு உதாரணத்தோட சொல்கிறேன். இப்போ ஒரு மாணவன் ஒரு 80 மார்க் மதிப்பெண் எடுக்கிறான், வருத்தப்படுறான், என்னங்க 80 நான் வாங்கியிருக்கேன்னு. அப்படி பார்க்காதப்பா, 45 வாங்கியிருக்கான் பாரு, அவனை விட நீ கூட எடுத்திருக்க, அப்படி சொல்லக்கூடாது. இந்த பையன் 100 மதிப்பெண் வாங்கினவன் 80 மதிப்பெண் எடுத்து குறைஞ்சு போனான், அப்படித்தான் பார்க்கணும். நம்ம அவ்வளவு ஆளுமையில வாழ்ந்த நபர்கள், நம் முன்னோர்கள். இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் போனோம். என்ன போனோம்? எல்லாம் தானே இருக்கு. வேலைக்கு போகிறோம், சம்பளம் வாங்குறோம், சாப்பிட்றோம், எல்லாம் இருக்கு, எல்லாம் கடந்து போகிறோம். எல்லாம் இல்லை, எல்லாம் இல்லை, எல்லாம் இல்லைன்னு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம்? அதை உங்களுக்கு தெரிஞ்சாதான் நம்ம என்ன இழந்தோம்னு தெரியும். இரண்டும் இணையக்கூடிய இடத்தில் கட்டப்பட்ட அணை முல்லை பெரியார் அணை. அந்த அணையிலிருந்து தமிழகத்துக்கு தண்ணீர் திறக்கப்படுது. தமிழகத்திற்காக திறக்கப்பட்டது. முதல்ல அதனுடைய கண்ட்ரோலு, அதனுடைய பராமரிப்பு எல்லாமே தமிழர்கள்ட்ட இருந்துச்சு, தமிழகத்திட்ட இருந்துச்சு. இன்னைக்கு ஒன்று கூட கிடையாது, எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. யார் கொடுத்தது? தமிழகத்தை ஆண்ட முன்னாள் முதல்வர்கள். எல்லா முதல்வர்களுமே ஒரு முதல்வர் பராமரிப்பு பணியை கொடுத்துட்டாரு. நான் பேரே சொல்லுவேன், நீங்கள் வரலாற்றை கண்டுபிடிச்சிக்கோங்க. அப்புறம் அது கூட செய்யலை என்ன அர்த்தம்? இந்த பராமரிப்பு பணியை யாருக்கு கொடுக்கறது? முல்லை பெரியாரனுடைய அணையினுடைய பராமரிப்பு பணி தமிழர்கள் கைவசம் இருந்துச்சு. அது கேரளா கேட்குது, எங்களுக்கும் வேணும்னு சொல்லிச்சாரு. நீங்களும் பாருங்க, நாங்களும் அந்த குழுவில் இணைஞ்சுக்கிறோம்னு. அப்போ முதல்வராக ஐயா எம்ஜிஆர் இருந்தார். ஒரு 20 பேர் கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டுச்சு. 19 பேர் அந்த குழுவில் தமிழக சார்பாக கலந்துக்கிட்டவங்க. 19 பேர் மலையாளிகள், ஐஏஎஸ், ஆணையாளர், அது எல்லா அதிகாரிகளும். அதில் இருந்த அமைச்சர் மட்டுமே தமிழர். அந்த ஐயா என்ன பண்ணுறாரு, இந்த பராமரிப்பு கேரளாவுக்கு போயிடும், நம்ம அதில் கையெழுத்து போடக்கூடாது அப்படின்னு, எனக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி அவர், நான் மருத்துவமனையில் சேர்ந்தேன், எனக்கு உடல்நிலை சரியாமல் இருக்குது, இன்னொரு நாள் அந்த கூட்டத்தை வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ முதல்வர் என்ன பண்ணுறாரு, முதலமைச்சர் ஐயா, அவர் வரலன்னா பரவாயில்ல, அதில் நானே கையெழுத்து போடுறேன்னு போட்டு முல்லை பெரியாறு அணையினுடைய பராமரிப்பு உரிமை கேரளத்தினுடைய கையில் போயிடுச்சு. 2 நாளைக்கு முன்னாடி நீலகிரி எல்லை பகுதியில் கேரள அரசு உள்ளே வந்து போர்டு ஊண்டி வச்சுட்டு போயிடுச்சு. அந்த போர்டு அகற்ற சொல்லி கட்சிகள் போராடிச்சு, மக்கள் போராடினாங்க. அது எடுக்கக்கூடாது அப்படின்னு தமிழக காவல்துறையும் அங்கே குவிக்கப்பட்டது, கேரள காவல்துறையும் குவிக்கப்பட்டது. அட விடுங்க, இடத்துல போர்டு தானே வச்சுட்டு போறியா, நாங்கள் மலையவே வெட்டி எடுத்துகிட்டு போனாலும் நாங்கள் பாட்டுக்கிட்டு தான் இருப்போம், அது நாங்கள் எங்களுக்கு என்ன இருக்குது அதுலேயும் இதுலேயும். கேரளாவில் அதானி கட்சி மோடி ஐயா அரசை குறை சொல்லுவாங்க, அம்பானி அதானிக்கு எல்லாத்தையும் கொடுக்குறாங்கன்னு. நம்ம கேரளாவில் அதானியுடைய துறைமுகம் கட்டப்படுது. அந்த துறைமுகம் கட்டப்படும் போது அதற்கான இடத்த நான் தரேன்னு சொல்லிடுச்சு கேரளா. ஆனால் அதை கட்டுவதற்கான கல், மண், அது சம்பந்தமான மூலப்பொருட்கள் எதையுமே கேரளாவிலேருந்து எடுத்துடக்கூடாது. அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் தீர்மானம் இயற்றினார். அப்போ அதுக்கான கட்டுமான பொருட்கள் எங்கே எடுக்கிறது? இந்த அருக்கு பக்கத்தில் தமிழ்நாடு, அங்கே போய் எடுத்துக்குங்க. தமிழக அரசு வாங்க எடுத்துகிட்டு போங்க, தாராளமாக வாங்க. இன்னைக்கு நீங்கள் போங்க, குற்றாலம் பகுதியில் 2 நிமிடத்திற்கு ஒரு தடவை, நான் கண்ணால் பார்த்தது, 2 நிமிடத்திற்கு ஒரு தடவை குறைந்தபட்சம் 16 டயர் 24 டயர் கொண்ட பெரிய ராட்சச லாரிகளில் தமிழக மலைகள் வெட்டி எடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. பாட்டுக்கு எடுத்துட்டு போறியா நமக்குன்னா அப்படின்னு நம்மளும் கடந்து போய்கிட்டே இருக்கோம். யாரு தான் கேட்கறது, என்னதான் செய்யறது சொல்லுங்க? வரலாறு நமக்கு இல்லை, அரசியல் நமக்கானது இல்லை,